தொடரும் மழையால் சென்னை ஜாம் பஜார் சாலையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகார்ஜுனா. நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? போக்குவரத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரம். நிச்சயமாக இன்று அதிகாலை முதலே சென்னையில் பரவலாக தொடர்ந்து மழை வருவதன் காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் ஒரு சில சாலைகளில் மழை நீரானது தேங்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் இந்த தேங்கிய மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். தற்போது ஜாம் பஜார் சாலையில் இங்கு மழை நீரானது முழங்கால் வரை தேங்கி இருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டு சாலைகளிலுமே, அதாவது ராயப்பேட்டை செல்லக்கூடிய சாலை, அதே போன்று காமராஜர் சாலைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ஆகிய இந்த பகுதியில் மழை நீரானது காலை முதலே பெய்த மழை காரணமாக தேங்கியிருப்பதன் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் முழங்கால் அளவு தண்ணீரானது தேங்கி இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மழை நீரை தொடர்ந்து வடிகட்டும் பணியில், அதாவது அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த சாலையில் மழை நீர் காலை முதலே தேங்கி இருக்கும் சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த சாலையில் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் என்பது சற்று குறைவான வேகத்தில் ஊர்ந்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலே இங்கு மழையானது சென்னையில் பரவலாக பெய்து வந்த சூழலில் தற்போது ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டுள்ளது. தற்போது மழை என்பது மிதமான சூழலில் தான் பெய்து வருகிறது. ஆனால் அதிகாலை முதலே பெய்து வந்த மழை காரணமாக இங்கு பிரதான சாலையில் தற்போது மழை நீரானது தேங்கியிருப்பது, அதன் காரணமாகத்தான் வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் மெதுவான முறையில் ஊர்ந்து செல்லும் காட்சிகள் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகளும் இந்த தேங்கிய மழைநீர் காரணமாக சற்று சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகார்ஜுனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.